அறிவுடையவர் பலரும் கேட்டு வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுகின்றவன் எல்லோராலும் இகழப்படுவான். சொல்ல வேண்டுமானால் பயனுடைய சொற்களாலேயே சொல்ல வேண்டும். பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது. பிறருக்கு துன்பம் தரும் செயலை மறந்தும் நினைக்காதிருக்க வேண்டும். அப்படி கேடு நினைத்தவனை அறக்கடவுள் அழித்திடுவார். எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் அப்பகையிலிருந்து தப்புவர். ஆனால் தீயவை செய்வதால் வரும் தீவினையாகிய பகை ஒருவனை விடாது தொடர்ந்து கொள்ளும். ஒருவன் பல வகையிலும் முயற்சி செய்து சேர்த்த பொருள் முழுவதும் தகுதி உடையவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். பிறருக்கு உதவி செய்பவனிடத்தில் செல்வம் உண்டாகுமானால் அது ஊரின் நடுவே உள்ள பயன்மிக்க மரத்தில் பழம் பழுத்தது போன்றதாகும். ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உள்ளவர் தாம் செல்வத்தை இழந்துவிட்டோம் என்று சொல்லி வருந்த மாட்டார்கள். வறியவர் வேண்டுவதை கொடுத்து அவர் மகிழ்வதை காணாத அருளற்றவர் தமது செல்வத்தை ஈயாமல் இருந்து விடுவார்கள். மனிதனாக பிறந்தால் புகழ் தோன்றுவதற்கு காரணமாகிய குணங்களோடு பிறக்க வேண்டும். அக்குணங்கள் இல்லாதவர் பிறவாதிருத்தல் நல்லது. பொறாமை எனும் கொடிய பாவி ஒருவனுடைய செல்வத்தையும் கெடுத்து அவனை தீய வழியில் செலுத்திவிடும். ஒருவனின் நிழல் அவனை விட்டு நீங்காதிருப்பது போன்று பிறருக்கு கேடு செய்தவரிடம் அக்கேடு நீங்காது அவரிடம் தங்கும். ஒரு உயிரை கொல்லாமலும் மாமிசத்தை உண்ணாமலும் உள்ளவனை எல்லா உயிர்களும் வணங்கும்.